நெல்லையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், தற்போது போராட்டத்தில் நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதால் தற்காலிக ஓட்டுநர்களை பயன்படுத்தி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? இயல்பு வாழ்க்கை ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கத்திலும் தங்கள் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக திருநெல்வேலியில் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களிலிருந்து பெரும்பாலான பிஎஸ்சி, ஏஐடிசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் இன்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக தன்னுடைய பணியை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக தற்காலிகமாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நீக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் தொழிலாளர்களின் மிகப்பெரிய தங்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அரசு போக்குவரத்து கழகத்தின் சிஐடி தொழிற்சங்கத்தின் நெல்லை மண்டல பொதுச் செயலாளர் ஜோதி நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். அவர் நேரடியாக தங்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார். ஐயா, வணக்கையா, உங்களோட போராட்டம் எதற்காக தங்களுடைய இந்த வேலை நிறுத்த போராட்டங்கள்? இன்றைய மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கை, தொழிலாளர் விரோத கொள்கை, விவசாயத்துக்கு எதிரான கொள்கைக்கு எதிராகத்தான் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் என்பது தமிழகத்துல சோமுசா தலைமையில இந்த வேலை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இன்னைக்கு ஒரு 50,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை தந்திருக்கிறார்கள். தந்திருக்க போதிலும் நீரார் தொழிலாளர் வைத்து இந்த பேருந்து எப்படி நடத்த ஏற்படுகிறது. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் 26,000 கொண்டு வர வேண்டும். பொதுத்துறைகளை தனியார்மயமாக்குவது, விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு உரிய ஆதாரங்களை வழங்க வேண்டும். பயிர் காப்பீடு திட்டத்தை மத்திய அரசு ஏற்று நடத்த வேண்டும்.